திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வெற்றி விழா குறித்து 11 வருடம் முன்பே எச்சரித்த கபீர், ஆர்சிபி செய்த அதே தவறு என்ன சொன்னார்? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஐபிஎல் கோப்பை வென்றதை பெரிய விழாவாக கொண்டாட நினைத்து அது துயர சம்பவமாக மாறி இருக்கிறது. 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 11 ஆண்டுகள் முன்பே இனி இப்படி ஒரு வெற்றி விழா நடத்த வேண்டிய அவசியமே இல்லை, அதில் நான் பங்கேற்கப் போவதில்லை என கௌதம் கம்பீர் கூறியிருந்தார். அந்த தகவல் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. 2017ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல் கோப்பையை வென்றிருந்தது. அப்பொழுது அந்த அணியின் கேப்டனாக கௌதம் கம்பீர் இருந்தார். அந்த வெற்றியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கொண்டாட நினைத்தது. ஈடன் கார்டன் மைதானத்தில் வெற்றி விழா ஏற்பாடு செய்யப்பட அப்பொழுது அது போன்ற கூட்ட நெரிசல் சம்பவங்கள் ஏற்பட்டன. காவல்துறை தடியடி நடத்தியதில் ஆனால் பல்வேறு எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. எனினும் கௌதம் கம்பீர் இந்த சம்பவம் குறித்து பத்திரிகை ஒன்றில் கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். அதில் ரசிகர்கள் மீது தடியடி நடத்தியது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்துள்ளதாகவும் இனிமேல் தான் இது போன்ற விழாக்களில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அறிவித்திருந்தார். இந்த பதிவு இங்கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வெற்றி விழாவில் கொல்கத்தா மக்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு குறித்து நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். இந்தியாவில் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட்டின் நல விரும்பிகள் ஆவார். அவர்கள் இங்கே சரியாக நடத்தப்படவில்லை. இந்த விஷயத்தை மேலும் மோசமாக்கும் வகையில் அப்பாவிகள் மீது காவல்துறை தடியடி நடத்தப்பட்டது என்பது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இன்னும் நிறைய கோப்பைகளை வெல்ல வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை இனி இந்த வெற்றி விழாவிலும் நான் பங்கேற்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் கௌதம் கம்பீர். அந்த உதாரணத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுத்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நடந்த சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மிகவும் கவனமாக இந்த விழாவை நடத்தி இருக்க வேண்டும், அல்லது இந்த விழாவை சிறிய அளவில் நடத்தியிருக்க வேண்டும். அனைத்து ரசிகர்களுக்கும் அழைப்பு விடுத்து பிரம்மாண்டமான முறையில் நடந்த முயற்சி செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.